this is Narmada from Vista Academy Erode. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். இந்த பேஸ்ட் ஆன் இன்கமில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். இந்த டாபிக் வந்து எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். இப்போ இன்கம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு ப்ளஸ் சேவிங்ஸ், அதாவது நம்ம பண்ணுற செலவு ப்ளஸ் சேமிப்பை தான் நம்ம வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வருமானம் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா செலவு ப்ளஸ் சேமிப்பு, இதை தான் நம்ம வந்து வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த மந்த்லி இன்கம் ஆஃப் PQR இஸ் இன் தி ரேஷியோ 5:3:2. இஃப் P's மந்த்லி சேலரி இஸ் ₹18,000 more than that of R, then Q's annual salaries அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா PQRின் மாத சம்பளம் 5:3:2 Pயின் மாத சம்பளம் ஆரை விட ₹18,000 அதிகமாக இருந்தால் Qயின் ஆண்டு வருமானம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்பளம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா இன்கமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்கமோட ரேஷியோ, வருமானத்தின் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:3:2. அதாவது PQR அப்படின்னு 3 பேர்த்தோட இன்கமோட ரேஷியோ வந்து 5:3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, P's மந்த்லி சேலரி இஸ் 18,000 more than that of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pயோட மாத சம்பளம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆரை விட ₹18,000 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை P வந்து ₹28,000 சம்பாதிச்சாங்க அப்படின்னா Q வந்து ₹10,000 தான், R வந்து ₹10,000 தான் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மீனிங். அவங்க 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 18,000 அப்படிங்கிற மீனிங். அப்போ எப்படி எடுத்துப்பீங்க, P வந்து 5x, இது வந்து 2x அப்படின்னு எடுப்போமா? ஏன்னா நமக்கு எப்பவுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பருக்கு வேணும்னாவே இந்த 5:3:2 அப்படிங்கிற ரேஷியோவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு எழுதிப்போம். அப்போ 5x 3x 2x அப்படின்னு எழுதுவோம். இதில் Pக்கும் Rக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3x ஈக்குவல் டு 18,000 அப்படின்னு கிடைக்குங்களா நமக்கு? அப்போ x ஈக்குவல் டு 6,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ x வந்து 6,000 கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்க கேட்கறது என்ன, Q is annual salaries அப்படின்னு கேட்குறாங்க. Qவோட சம்பளம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ Qவோட பங்கு பார்த்தீங்கன்னா 3x. இப்போ 3x அப்படின்னா என்ன வந்திருக்கும் நமக்கு, 18,000 அப்படிங்கிறதா நமக்கு 3x-ஆ வந்திருக்கும். அப்போ Qவோட மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000. ஆனால் அவங்க மாத சம்பளம் கேட்கல, ஆண்டு வருமானம் கேட்குறாங்க. அப்போ இன்டூ 12 பண்ணும். இப்போ 18,000 இன்டூ 12 பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Qவோட ஆண்டு வருமானம் பார்த்துட்டிங்கன்னா இன்டூ 12 பண்ணிங்கன்னா Qவோட ஆண்டு வருமானம் 2,16,000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ Qவோட ஆண்டு வருமானம் தான் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,16,000 அப்படிங்கிறது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, A and B have monthly income in the ratio 5:4 and expenditure in the ratio 3:2. If they save ₹2,000 and ₹4,000 respectively, find the monthly income of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. A மற்றும் Bயின் மாத வருமானம் மற்றும் செலவுகளின் விகிதம் முறையே 5:4 மற்றும் 3:2. அவர்களின் சேமிப்புகள் முறையே ₹2,000 மற்றும் ₹4,000 எனில் Aயின் மாத வருமானம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வருமானத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்களா? இப்போ வருமான விகிதம் பார்த்துட்டோம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே செலவு பண்ண விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, செலவு பண்ண விகிதம் பார்த்துட்டிங்கன்னா 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட சேமிப்பு கொடுத்துட்டாங்க. சேமிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, A சேமிக்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ₹2,000, Bயோட சேமிப்பு பார்த்துட்டிங்கன்னா ₹4,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஏவோட இன்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், வருமானத்துலேருந்து சேமிப்பை கழிச்சோம் அப்படின்னா செலவு என்னன்னு கிடைச்சிருங்களா, வருமானம் மைனஸ் சேமிப்பு தான் செலவாக இருந்திருக்கும். அப்போ வருமானம் மைனஸ் சேமிப்பு அப்படிங்கும்போது வருமானம் 5 இருக்கு. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணால் 5x அப்படின்னு போடுவோம். மைனஸ் சேமிப்பு, ஏவோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா 2,000. இப்போ 2,000 பை அடுத்தது இது A இது Bங்களா? இப்போ Bயோட வருமானம் பார்த்துட்டிங்கன்னா 4x, Bயோட செலவு பார்த்தீங்கன்னா 4,000.
சேமிப்பு அப்படிங்கும்போது செலவுகளின் விகிதம் 3/2 அப்படிங்கிறதால அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வருமானத்திலிருந்து சேமிப்பை கழிச்சோம் அப்படின்னா செலவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு அந்த கான்செப்ட்ல இது எழுதி ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இனி இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 10x மைனஸ் 4000 ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12x மைனஸ் 12,000. அப்போ என்ன கிடைக்கும்? 2x ஈக்குவல் டு 4,000 போச்சுன்னா அப்போ 8,000 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ 8,000 அப்போ x ஈக்குவல் டு 4,000 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ x வந்து 4,000 கிடைச்சிருச்சா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ, ஏவின் மாத வருமானம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட மாத வருமானம் என்னது? 5x 5 தானே, அப்போ 5xன்னு சொல்லுவோம். அப்போ 5 இன்ட்டு 4,000 அப்போ என்ன வரும்? 20,000. இப்போ 20,000 அப்படிங்கிறது தான் ஏவோட மாத வருமானம். இதுவே பியோட மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அடுத்து பியோட ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா 4x. இப்போ 4 இன்ட்டு 4,000 அப்படின்னு போட்டோம்னா 16,000. அப்போ 16,000 அப்படிங்கிறது தான் பியோட மாத வருமானம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நிறையா சம்ம ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூப்பா.